அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ததரினனா 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 தானனனா ததரினனா 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 தானனனா. விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. ஐயப்பா சரணம் ஐயப்பா, 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. தத்துவமசி, அதாவது கன்னிமூல கணபதியாகவும் ஹரிஹர சுதனாகவும் கற்பூர பிரியனாகவும் சந்தன பிரியனாகவும் விளங்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய அருமை பெருமைகளை ஆன்மீக ரகசியங்களாக எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய சகோதரி உஷா அவர்கள் கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தினாம்திட்டு மாவட்டத்தின் பிரம்மகுமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார்கள். சகோதரி அவர்கள் கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார்கள். பல்வேறு நிர்வாக துறையினருக்கான மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர். கேரளாவின் ஆன்மீக சிறப்பு விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வர் மூலமாக பெற்ற பெருமைக்குரியவர். பிரம்மகுமாரிகள் ராஜயோக அறக்கட்டளை மூலமாக பாத யாத்திரை, சைக்கிள் யாத்திரை போன்றவைகளை தலைமையேற்று திறம்பட நடத்திட்ட சகோதரி அவர்கள் இன்றைய நமது ஐயப்பனின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்மீக ரகசியங்களை விளக்கமளிக்க வந்துள்ளார். சகோதரி அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு நேயர்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஐயப்பனுடைய சிறப்புகள் மகிமைகளை பற்றி அவருடைய பிறந்த பூமியிலிருந்து வந்துள்ள தாங்கள் நேயர்களுக்கு ஆன்மீக விளக்கங்களாக ரகசியங்களாக சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க, அவதாரங்கள் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு.
அது நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன, எதற்காக ஒவ்வொரு தேவர்களும் சொல்கிறாங்களே 33 தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு அவதாரமும் சமயம் வராங்க. அந்தந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரை பிறக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருக்கும். உதாரணத்துக்கு ராமர் பிறந்ததுக்கு ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? அதே போல் கிருஷ்ணர் பிறந்ததுக்கு ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிலையும் ஒவ்வொரு ரகசியங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயப்பனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னா, கேரள மாநிலத்தில் பந்தளத்தில் ஒரு மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜாவுக்கு வாரிசு இல்லை, குழந்தை இல்லை. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். நமக்கு வாரிசு இல்லைன்னா அப்போ நம்முடைய ராஜ்யம் எங்கே போகும்? ஆனால் ரொம்ப பெரிய பக்தர், அவர் சிவபக்தராக இருந்தார். நல்லா அவர் கோயிலுக்கு போனான்னா அப்படியே உருகி, தெரியும் இல்லையா நமக்கு அந்த காலத்துல எல்லாம் சிவன் கோயில் ரொம்ப பழமையான கோயில். அப்படியே உருகி ஒரு குழந்தைக்காக, ஒரு சிறு குழந்தைக்காக அவர் அப்படி வேண்டிகிட்டே இருந்தார். இப்போ அவருக்கு ஒரு ஹோபி இருக்கு, என்னென்னா வேட்டையாட போவார், காட்டுக்குள்ளே வேட்டையாட போவார். இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு. அது காட்டுக்குள்ளே ஒரு ராட்சசி இருந்தாங்க, மகிஷாசுர அப்படின்னு ஒரு அரக்கி. அந்த அரக்கர்கள், அது ராட்சசர்கள் வேலையே என்னென்னா தவம் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்குதல் செய்யணும். எப்படி ராமலக்ஷ்மணன் கூட வனத்தில் காட்டில் போய் தவம் பண்ணும்போது நிறைய அரக்கர்கள் அவங்களுக்கு தடை போட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் இல்லையா? அது கூட உத்தேசம் வச்சு தான் ஐயப்பனுடைய பிறப்பே அங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, மகாவிஷ்ணு மாயா மோகினி அந்த பாலாழி கடைஞ்சிட்டு அதில் நிறைய மூல்யம் வருது, நிறைய பொருட்கள் வருது. பார்க்க போனால் தன்வந்திரி வருது, ஐராவதம் வருது, அப்படியே நிறைய அந்த ரத்னங்கள் வருது, நிறைய பொருட்கள் வரும்போது அமிர்து கூட வருது. அந்த அமிர்தம் குடித்தாங்கன்னா ஏதோ ஒரு சாபத்தால் அந்த 33 தேவர்களுக்கு ஜராந்தரை பாதிச்சிடுச்சு. அப்போ இந்த அமிர்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பூர்வீக அவஸ்தையில் அவங்க எத்திடுவாங்க. எப்பொழுதுமே அவங்க அந்த யூத் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க அவங்க. அப்போ அந்த அமிர்தம் கிடைச்சோடனே இந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அசுரர்கள் இந்த அமிர்தம் குடிச்சா என்ன ஆகும்? அவங்க ஒரு பொழுது இறந்து போக மாட்டாங்க. அப்போ உலகத்தில் அசுரர்கள் தன்மை தான் அதிகமாகும். அசுரர்கள் அப்படின்னாலே எப்பொழுதுமே கெடுதல் நினைக்கிறவங்க, தீங்குதல் செய்கிறவங்க. இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னே, இனி எல்லாரும் வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அசுரர்கள் கையில் இந்த அமிர்தம் போயிடுச்சு, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் உடனே விஷ்ணு அவதாரமாக மோகினி, ரொம்ப அழகான ஒரு மோகினி, அதாவது மனதை கவர்ச்சி செய்யக்கூடிய, மோகத்தில் அப்படியே இழுக்கக்கூடிய அவதாரம் தான் அந்த மோகினி அவதாரம். உடனே இந்த அசுரர்கள் எல்லாம் அந்த மாயையில் அப்படியே மூழ்கிட்டாங்க. எல்லாரும் அது பின்னாடி, அந்த மோகினி பின்னாடியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மோகினி என்ன பண்ணுதுன்னா அந்த அமிர்தம் கேட்குறாங்க. நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடுங்க, உங்களுக்கு அந்த அமிர்தம் நான் கொடுக்குறேங்கிறாங்க. எல்லாரும் கண்ணை மூடி உட்காடுறாங்க. அந்த மோகினி இந்த அமிர்தம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே அந்த அசுரர்கள்கிட்ட இருந்து அந்த அமிர்தம் வாங்கினாங்க. ஏன்னா அந்த அசுரர்கள் எப்பவுமே அந்த ஜராநரை இல்லாமல் அந்த இளைஞர்களாகவே இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த உலகத்தில் எல்லா அசுரத்தன்மைகள் தான் இருக்கும். தேவர்களுக்கு அங்கே இடமே இருக்காது, தெய்வீகத்தன்மைக்கு அங்கே இடமே இருக்காது. அப்போ அந்த மோகினி வேஷத்தில் சிவன் தான் அந்த மோகினி வேஷத்தை போட சொன்னாங்க விஷ்ணுவுக்கு. அப்படியே அவங்க 2 பேருக்குமே பிறந்த அந்த ஒரு குழந்தை தான் ஐயப்பன் அப்படிங்கிறது. ஐயப்ப சாமி அந்த 2 பேருக்கும் பிறந்த குழந்தை கை அப்பன். அந்த கையில் அந்த தூய்மையான ஒரு குழந்தை அவங்களுக்கு கையில் கிடைக்குது. அந்த 2 பேருனுடைய அந்த அழகில் விழுந்து அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை கிடக்குது. அப்போ இந்த குழந்தைய நீ என்ன பண்ணும்? அப்போ வேறொரு பிளான் கூட கடவுளுடையது இருக்கு இல்லையா? இந்த அரக்கியே கொல்லணும், மகிஷாசுரன் தவம் பண்ணுறவங்களை எல்லாருமே ரொம்ப தடை போடுறாங்க இல்லையா? அதனால் இப்போ இறைவன் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் நிறைய அவர் லட்சியம் வைக்கிறாரு. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சபரிமலையில் வனத்தில் போகிற வழியில் அங்கே அந்த மலைக்கு போகும்போது பார்க்கலாம், இந்த குழந்தைய அங்கே படுக்க வச்சுருக்காங்க. அதனுடைய நினைவார்த்தமாக அங்கே இருக்குது குழந்தை. இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அழ ஆரம்பிக்குது. அழ ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்தில் தான் இந்த பந்தள மகாராஜா வராறாங்க. அந்த வேட்டையாட வராங்க. அவங்க ஹோபி அது. பார்த்தா அந்த குழந்தைய அழுகிறத பார்த்தோன்னா அந்த குழந்தைய ரொம்ப அழகாக எடுத்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், என்னுடைய பிரார்த்தனையை இறைவன் கேட்டு எனக்கு ஒரு வாரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர். இறைவனுக்கு அங்கே மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணுவும் சிவனும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மேலேருந்து சூட்சுமமாக அவங்க ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குழந்தைய எடுத்துகிட்டு அவர் பந்தளம் கொட்டாரத்தில் வராங்க. அந்த சபரிமலையிலேருந்து பந்தளத்துக்கு அது கிட்டதான் வராங்க.
வந்து அந்த குழந்தைய மகாராணி கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கும் நல்ல சந்தோஷமாகுது, நமக்கு ஒரு வாரிசு கிடைச்சதே அப்படின்னு. இங்கே என்ன நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, சிவனுக்கும் மோகினிங்கிற அந்த விஷ்ணுவுக்கும், மோகினி சுதனே அப்படிங்கிறாங்க ஐயப்பன். அப்போ எப்படி அந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை ஐயப்பன் எப்படி ஆக முடியும்? அப்படி இருக்கலாமா? நம்ம இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சு? உண்மையிலே இதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படின்னா பாருங்க, சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம் இருக்கு இல்லைங்களா? துவாபரயுகத்தில் தானே நம்ம வந்து நிறைய பக்திகள் செய்ய ஆரம்பிச்சிடறோம், கோயிலெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் இந்த ராஜாக்களெல்லாம் அரண்மனையெல்லாம் கட்டி நல்லா சிவனுக்கெல்லாம் பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டி, விஷ்ணுவுக்கு கோயிலெல்லாம் கட்டி அவங்க பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நம்ம பழைய கோயில் பார்த்தோம்னா அந்த கருங்கல்லிலே செஞ்சுருப்பாங்க ராஜாக்கள் காலத்தில். இப்போ இந்த நம்ம துவாபரயுகத்திலிருந்து இறைவனை வழிபட்டுட்டே வந்தோம், இறைவனை அழைத்துட்டே வந்தோம், இறைவனை தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த கலியுக கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் மனிதர்கள் ரொம்ப தான் பக்தி செய்கிறாங்க தான், ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த தீய குணங்கள், துர்விகாரங்கள்னு சொல்லுவாங்க. காமா, குரோத, லோப, மோக, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு பக்கம் பக்தி செய்யறாங்க தான், ஆனா இன்னொரு பக்கம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்பதான் இறைவனுக்கு வர வேண்டிய நேரம், இறைவனே அவதாரம் எடுக்கக்கூடிய நேரம் இந்த கலியுக இறுதியில தான். அப்ப யார் இறைவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இனி அடுத்து வரக்கூடியதுல நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மகர ஜோதியை பத்தி பார்க்குறோம் நம்ம. அப்ப நமக்கு இறைவனை பத்தி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த சிவன் அப்படின்னாலே நம்ம பார்க்கக்கூடிய அந்த தலையில அந்த கங்கை ஒழுகிறது, அப்புறம் அந்த நிலா காட்டுறது, தவம் செய்யக்கூடியதா நம்ம சிவன் பார்வதி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா சிவன் அப்படிங்கிறவர் ஒளியாதான் இருக்கிறார். இப்ப அந்த பரமாத்மா சிவன். அடுத்து நம்ம பார்க்கும்போது விஷ்ணு, இவங்க 2 பேருக்கு தான் வந்த குழந்தை ஐயப்பன் குழந்தை, கை அப்பன் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை. அந்த ஐயப்பனுடைய அந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த ஒரு பருவம் தான் சபரிமலை. ஐயப்பன் தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு 4 ஆசிரமம் இருக்குங்கிறாங்க. பிரம்மச்சரியம், கிராகஸ்தியம், சந்நியாசம், அவதூத அவஸ்தை. அவதூத அப்படின்னாலே இறைவனுடைய சாட்சாத்காரம் கிடைக்கணும். இப்போ அந்த பிரம்மச்சரியத்தினுடைய பூஜை தான் சபரிமலையில நடக்கிறது. அதனால்தான் அந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இங்க என்ன ஆகுதுன்னா, ராணிக்கு அந்த குழந்தைய கிடைச்சோன்னா அந்த குழந்தைய ரொம்ப வளர்த்துறாங்க, இறைவனுடைய ஒரு அவதாரமாகவே பார்க்குறாங்க. இந்த குழந்தை வந்ததனுடைய பாக்கியமோ என்னமோ அவங்களுக்கு வேற குழந்தை பிறந்துருச்சு. நமக்கு தெரியும், எப்பவுமே யாராவது ஒருத்தங்க வந்து வேண்டாதது சொல்லி கொடுக்குறவங்க எப்பவுமே இருப்பாங்க. அது வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு நியதி தான். இப்போ இந்த ராணிக்கு குழந்தை பிறந்த உடனே இவங்க மனசுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, இதுதானே உன்னுடைய குழந்தை, அப்போ இந்த குழந்தைக்கு தானே ராஜ்யம் கொடுக்கணும், அப்போ அது மூத்த குழந்தையா இருக்குது, அந்த குழந்தைக்கு ராஜ்யம் கொடுத்தா எப்படி? இப்படி ஒரு நெகட்டிவ் அவங்க மைண்ட்ல, ராணி மைண்ட்ல போட்டு விட்றாங்க. இப்போ ராணி யோசிக்கிறாங்க, சரிதானே, இதுதானே என் குழந்தை, அந்த குழந்தை நம்ம எடுத்துட்டு வந்த குழந்தை தானே. அப்போதான் அவங்க அந்த புலிப்பாலை கேட்குறாங்க, புலியில வராங்க. அப்போ அந்த ஐயப்பன் வந்து அந்த யூத் ஸ்டேஜ், இளைஞர் பருவத்தில் இருக்காங்க. அப்போ புலிப்பாலினுடைய உத்தேசம் எல்லாம், அவர் என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய அவதாரம் தானே, புரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய பிறப்பினுடைய உத்தேசத்தை முடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், இனி இப்போ என்னுடைய உத்தேசம் முடிஞ்சு அவர் போறாரு காட்டுக்கு. புலியை பிடிக்க போகும்போது தான் அந்த அசுரனை, அந்த அரக்கியை கொல்லுறாங்க. கொண்டுட்டு தான் அந்த புலியை கூட்டிட்டு வராங்க. அவருடைய அந்த டியூட்டி முடிஞ்ச உடனே, அவருடைய அந்த ஜென்ம உத்தேசம் முடிஞ்ச உடனே அவர் மலையில போய் தவம் இருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், பிரம்மச்சரியத்தினுடைய ஸ்டேஜில் தான் அவர் தவம் இருக்கிறார். அதனால்தான் அங்கே போகிறவங்க எல்லாருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணுங்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை, அது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் இறைவனே வந்து நமக்கு நிறைய ஆன்மீக ரகசியங்களை புரிய வைக்கிறாரு. அதாவது இந்த பக்தியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அதனுடைய அந்த உள் தத்துவத்தை நமக்கு இறைவன் புரிய வைக்கிறார். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள், ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள்.